மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ் 95 எப்படி 84 பெருக்கிறது? ஷார்ட்கட் மெத்தட். 100 வர்றதுக்கு மைனஸ் அதாவது 5 குறைவாக இருக்கிறது. இந்த 95ஓட 5 கூட்டினா 100, 100 வர்றதுக்கு 5 குறைவாக இருக்கிறது. அதனால் -5ன்னு போட்டுக்கணும். 84 வந்து 100க்கு எவ்வளோ குறைவாக இருக்குது? 16 குறைவாக இருக்குது. அதனால் -16. 16 குறைவாக இருக்கிறதுக்கு -16ன்னு போட்டுக்கணும். இப்போ 95 -16 எவ்வளவு? 16 போச்சுன்னா 9, 8ல் 1 போச்சுன்னா 7. அதே மாதிரி தான் 84ல் 5 போச்சுன்னா அளவு 79. த சேம் நம்பர். 14 5 வச்சுன்னா 9, இங்கே 7 இருக்குது. சேம் நம்பர். அப்படின்னா நம்மளுக்கு இப்போ முதல் 2 டிஜிட் 79 கிடைத்து விட்டது. ரைட்டு. அடுத்த 2 டிஜிட்டு எப்படி வரும்? -5 இது ரெண்டையும் பெருக்குங்க. 16 80. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இந்த 80 கடைசியில் போட்டுக்கணும். இதுதான் விடை. இதே மாதிரி அடுத்த ஒரு கொஸ்டின். இப்பொழுது 2வது கொஸ்டின். இது அதே மாதிரி தான். 86 94 எப்படி பெருக்கிறது என்பதை எளிதாக சொல்லப்போகிறேன். 100 வர்றதுக்கு 86க்கு கூட எதை கூட்டணும்? 14 கூட்டினா 86 14 100. அதாவது 100 வர்றதுக்கு 14 குறைவாக இருக்கிறது. 14 குறைவாக இருக்கிறது மைனஸ். அதே இங்கே 94 இல்லை 6 கூட்டினா 100 வருது. அப்போனா 100 வர்றதுக்கு 6 குறைவாக இருக்கிறது. -6. 6 குறைங்கிறது -6ன்னு போட்டுக்கணும். இப்போ 86ல் 6 போச்சுன்னா அளவு 80. 94 -14 அளவு இது 80 தான். அப்போனா முதல் 2 டிஜிட் என்னது? 80. கடைசி 2 டிஜிட்டுக்கு இது ரெண்டையும் பெருக்கினா போதும். 14 84. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இதுதான் விடை. அடுத்து 3வது கொஸ்டின். மூணாவது கொஸ்டினை பாருங்கள். 106 88 பெருக்க போகிறோம். இது வந்து பாரு 100க்கு மேலே போயிடுச்சு. அப்போனா 100க்கு மேலே எவ்வளோ அதிகமாக இருக்குது? 100க்கு மேலே 6 அதிகமாக இருக்கிறது. அதனால் +6ன்னு போடணும். இங்கே வந்து குறைவாக இருக்குது. 88ஓட 12 கூட்டினா தான் 100 வரும். அப்போனா 100 வர்றதுக்கு 12 குறைவாக இருக்கிறது. மைனஸ். ரைட்டு. இப்போ 106ல் 12 போச்சுன்னா அளவு 94. 88 6 அளவு 94. இது வந்து சமமாக வரணும். ரெண்டும் சமமாக வந்தால் தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ரைட். இப்பொழுது முதல் 2 டிஜிட் கிடச்சிருச்சு 94. அடுத்த 2 டிஜிட்டுக்கு என்ன செய்யணும்? இது ரெண்டையும் பெருக்கணும். 12 72. ஆனால் -72 வருது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -72 வருது. -72 வரதுனால இது அப்படியே நேரடியாக இங்கே போடக்கூடாது. இங்கே 2 0 சேர்த்துக்குங்க. இதில் என்ன செய்யணும்? இதை கழிக்கணும். 10ல் 2 போச்சுன்னா 8, 9ல் 7 போச்சுன்னா 2, இங்கே 3 இருக்குது, இங்கே 9. 9328. இதுதான் ஆன்சர். முதல் 2 கொஸ்டின்லேயும்
அப்படி இல்லை, நேரடியாக இங்கே ப்ளஸ் வந்ததுனால அப்படியே கடைசியில் போட்டாச்சு. முதல் 2 கொஸ்டினையும் ப்ளஸ் வந்ததுனால கடைசியில் அப்படியே போட்டாச்சு. ஆனால் இங்கே வந்து மைனஸ் வந்ததுனால என்ன செய்யணும், கடைசியில் இங்கே 94ஓட கடைசியில் 2 டிஜிட் 0 சேர்த்துட்டு 72லேருந்து கழித்து போட்டு வரதான் நம்மளுக்கு விடை. அடுத்து இன்னொரு கொஸ்டின். அடுத்தது 4வது கொஸ்டின், வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். 80 90 இருக்கணும், 98 72 7200 ஆன்சர் வரும்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் எப்படி ஷார்ட்கட் மெத்தடில் போடுறது என்பதை செய்யும் முறையை பார்ப்போம். 80 வந்து 100 வர்றதுக்கு 20 குறைவாக இருக்கிறது, அதனால் -20. இது 90 10 குறைவாக இருக்கிறது, 100க்கு 10 குறைவாக இருக்குது, அதனால் 10 -10ன்னு போட்டுக்கணும். இப்போ 80ல் 10 போச்சுன்னு அளவு 70, 90ல் 20 போச்சுன்னு அளவு 70, ஒரே மாதிரி வருது. ஓகே, அப்புறம் இப்போ நம்மளுக்கு முதல் 2 டிஜிட் 70 கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டையும் என்ன செய்யணும், பெருக்கணும். ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20 10 200, 3 டிஜிட் வருது. 2 டிஜிட் இருந்தால் நம்ம எழுதிக்கலாம். இங்கே 3 டிஜிட் வரதுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக 2 0 சேர்த்துட்டு 20 10 200 என்ன செய்யணும், கீழே போட்டுக்க வேண்டியதான். கீழே போட்டு நம்ம என்ன செய்யணும், இப்போ ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 7200. இதுதான் சரியான விடை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு கணக்கும் நீங்கள் செய்து பார்த்து பயனடைங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.